சிவாஜி கணேசனின் இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி கணேசனின் இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி கணேசனின் இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி மகன் ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி கணேசனின் இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்களை பகிரலாம். வணக்கம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்ல வீட்டின் மீது எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசன் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஜகதால கில்லாடி படத்தினுடைய பட தயாரிப்பிற்காக வாங்கப்பட்ட கடன் 3,74,00,000 ரூபாயை கடனை திருப்பி தரவில்லை என கூறி கடன் கொடுத்த தனபாக்கியம் நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்தியஸ்தரை நியமித்தது. இந்த மத்தியஸ்தர் கடன் பாக்கி அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்துவதற்கு ஏதுவாக ஜெகதால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கு வழங்க இயக்குநருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் எனவும் தனக்கான தொகையை வசூலித்து உத்தரவிட வேண்டும் என கூறி தனபாக்கியம் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ராம்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லத்தின் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் அல்லது பங்கும் இல்லை என கூறினார். இதனையடுத்து அன்னை இல்லத்தின் மீது தமக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என்பது, எதிர்காலத்தில் அவ்வாறு எந்த உரிமையும் கோர மாட்டேன் என்பது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார்.